ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே என்னன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும், இவங்க இத்தனை மணி நேரம் படித்தா கிளியர் ஆகிடும்னு சொல்கிறாங்களே, அப்படி படித்தா கிளியர் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அதுக்கான விளக்கமான வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எதுக்கு கம்மியான முக்கியத்துவத்தை கொடுக்கணும், அதாவது ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணால் தான் இந்த எக்ஸாம்ஸில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். கொஸ்டினே வராத ஏரியாவை தேடி அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கே படிச்சுருந்தா கொஸ்டின் வர போர்ஷனை நம்ம மறந்துட வேண்டியது தான். அப்படி இருந்தால் நம்மளால் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியாது. நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க, அவங்க எவ்வளோ நேரம் படிக்கணும், ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் படிக்கிறேன், 10 மணி நேரம் படிக்கிறன்றது தான் முக்கியம் இல்லை. படிக்கிற 5 மணி நேரமோ 10 மணி நேரமோ குவாலிட்டியாக படிக்கணுன்றது தான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படித்தாலும் படிக்கிற குவாலிட்டியான டைம்ஸ் தான் முக்கியம். ஒரு நாளை எப்படி நம்ம பிளான் பண்ணோம், ஒரு நாளுக்கான ஷெடியூல் எப்படி இருக்கணுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குரூப் 4 குரூப் 2 ரெண்டுத்துக்குமான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோன்னா சேம் தான். தமிழ் 100 கொஷினு, தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா 100 கேள்விகள். அடுத்ததாக ஜிஎஸ்லேருந்து 75 கேள்விகள். அடுத்ததாக ஆப்டிடியூட்னு சொல்லப்படுற மேக்ஸ் ஆப்டிடியூட் எல்லாத்துலேயும் சேர்த்து ரீசனிங் எல்லாம் சேர்த்து ஒரு 25, மொத்தமாக 200 கொஷின். குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும். குரூப் 2ல் இந்த ஜிஎஸ்க்கான டஃப்னஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா குரூப் 2ன்றது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ன்றதுனால இதுக்கான ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் டஃப் ஆகும். மற்றபடி ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இப்போது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, பார்க்கும்போதே தெரியும் கவுண்டிங்கில் எது அதிகமாக இருக்குன்னா தமிழ். மார்க்லேயும் கொஷின்லேயும் சரி, தமிழுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நாளுக்கான ஷெட்யூலை பிளான் பண்ணும்போது தமிழுக்கு தான் நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ஷெட்யூலை நீங்கள் போடணும். அடுத்ததாக மேக்ஸ், ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக 9 யூனிட் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் தான் முதன்மையான முக்கியத்துவம் இது ரெண்டுத்துக்கு தான் கொடுக்கணும். அடுத்து தான் ஜிஎஸ்க்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா, அதாவது ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபுல் டைமாக ஃபோக்கஸ்டாக கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படிக்கிறீங்கன்னா, உங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்கணும்னா, தமிழுக்கு ஒரு 5 மணி நேரம் நீங்கள் தமிழை படிக்கணும். அடுத்ததான் மேக்ஸ் எடுத்தோன்னா மினிமம் ஒரு நாளைக்கு மினிமமாக சொல்கிறேன் 1 மணி நேரம் மேக்ஸை பார்க்கணும். அடுத்ததாக ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 3 to 4 மணி நேரம், மினிமமாக ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஜிஎஸ்ஸை படிக்கணும். 12 மணி நேரம் 13 மணி நேரம்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. குவாலிட்டியாக நீங்கள் தமிழுக்கு ஒரு 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மேக்ஸுக்கு 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஜிஎஸ்க்கு ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். தமிழ் 5 மணி நேரம்னு சொல்கிறோம்ல, இந்த 5 மணி நேரத்தையும் நீங்கள் எப்படி பிரிக்கணும்னா, ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா சிலபஸ் பகுதி ஆன்னு இருக்கும், ஆன்னு ஒரு டாபிக் இருக்கும், ஈன்னு ஒரு டாபிக் இருக்கும். ஆல இலக்கணமும் ஆல இலக்கியமும், ஈல தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், இந்த 3 டாபிக் இருக்கும். இதில் நீங்கள் ஆக்கு மட்டுமே ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட செலவு பண்ணலாம். இந்த ஆக்கு நீங்கள் எங்கே படிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த ஆக்கான புக் சோர்ஸ்னு பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் புக் வைஸ் தமிழ் புக்கை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின், முக்கியமான பகுதி ஆக்கான நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பகுதி ஆள வர இலக்கணம் சார்ந்த கேள்விகளை கரெக்டாக நீங்கள் ஒரு கொஷின் கூட தப்பு இல்லாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின் வரும். நீங்கள் என்ன தான் ஸ்கூல் புக்ஸில் படித்தாலும் சரி, இவங்க கேட்குற டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் கேட்கப்படுற இலக்கணம் சார்ந்த கேள்விகளுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பகுதி ஆள உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைனா 7-8 கொஷின் இந்த பகுதி ஆளையே உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் எக்ஸாம்ஸில். ஏன்னா இலக்கணம்ன்றதுனால கேள்விகளோட கேட்கும் முறை வித்தியாசமாக இருக்கும். நம்ம புக்கில் படிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், டிஎன்பிஎஸ்சியில் ஒரிஜினல் எக்ஸாம்ஸில் கேட்கப்படுற கேள்வி அது ஒரு டைப்பில் இருக்கும். ஸோ உங்களால் 7-8 கொஷின் இந்த பகுதி ஆளே நீங்கள் லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து பகுதி ஆளை எடுத்துக்கிட்டோன்னா இலக்கியத்தில் திருக்குறள், புறநானூறு, 8 தொகை, 10 பாட்டு சார்ந்த அப்படியே இலக்கியம் சார்ந்த சிற்றிலக்கியங்கள், அது மாதிரி இலக்கியம் சார்ந்த டாபிக்ஸ் வந்துட்டுருக்கும். இதுக்கு நீங்கள் டைம் நிறைய கொடுக்கணும். ஏன்னா இதிலேருந்து பாடல் வரிகள் சம்மந்தமான கேள்விகள்லாம் நிறைய வரும். பகுதி ஆளிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாச்சு நீங்கள் இதுக்கு படிக்கணும். பகுதி ஆக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
ஆல இருக்கிற டாபிக்ஸை ஒரு டாப்பிக்காக நீங்கள் டெய்லி ஒரு 2 மணி நேரம் படிச்சிங்கனாலே ஒரு 2 மாதத்தில் உங்களால் சிலபஸே முடிச்சிட முடியும். அடுத்ததாக பகுதி இ எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப வாஸ்ட் சிலபஸ், அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் புக்ஸ்லேயும் ஓல்டு புக் நியூ புக்குன்னு நிறைய சோர்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுக்கும். இதுக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். பகுதி ஆக்கு ஒரு 2 மணி நேரம், பகுதி ஈக்கு ஒரு 2 மணி நேரம். இதுக்கு 45 நிமிஷத்துலேருந்து நீங்கள் 1 மணி நேரம் செலவு பண்ணுறதா இருந்தாலும் செலவு பண்ணலாம். இதுக்கு ஏன் 45 நிமிஷம் சொல்லியிருக்கேன்னா 45 நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் இதுக்கான எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். அதாவது ப்ரீவியஸாக எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் இலக்கண குறிப்போ இல்லை வேறு ஏதோ நீங்கள் பழைய கொஸ்டினை வச்சு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இதுக்கு சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான். இப்போ அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்கன்னா இல்லை கொஸ்டினை கேள்வி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கேள்வி கேட்குறாங்கன்னா அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுன்றதை ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த பகுதி ஆல உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைனா டெஃபினெட்லி ஒரு 7-8 கொஸ்டின் நீங்கள் லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இதை பகுதியா மற்றதெல்லாம் கூட படித்தா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் பகுதி ஆவை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதில் ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி ஆக்கு இருக்கிற முக்கியமான சோர்ஸே என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மறக்காமல் டிஎன்பிசி வெப்சைட்ஸ்லேயே இருக்குது நிறைய கொஸ்டின் பேப்பர், அதிலே போய் ஒன்று டவுன்லோட் பண்ணி நீங்கள் பகுதி ஆக்கான நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் எதுன்னு. அப்படி பார்த்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கன்னா கூட மினிமம் 20-30 கொஸ்டின் இருக்கும். இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் 30 கொஸ்டின் இருக்கும். அதை மொத்தம் 45 நிமிஷத்தில் உங்களால் தாராளமாக பார்க்க முடியும். அப்படி டெய்லி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பகுதி ஆல ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மாதம் இருக்குது நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு. ஸோ உங்களால் சாலிடாக ஒரு 6 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெய்லி இப்படியே ஒரு 30 கொஸ்டின் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வந்தாலே நீங்கள் பகுதியால் ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அடுத்ததாக பகுதி ஆவை எடுத்துக்கிட்டோன்னா பாடல் வரிகள், முக்கியமாக நிறைய பாடல் வரிகள் அந்த கேள்விகளுக்கு தான் நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணுவோம். இதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்போதைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேவையில்லை. எக்ஸாம்ஸ் கிட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா போதும். அது வரைக்கும் நீங்கள் புக் சோர்ஸை சிலபஸ் வைஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அடுத்ததாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், நீங்களே இதுக்கு முன்னாடி புக் வைஸ் தானே படிக்க சொன்னீங்க, இப்போ என்ன சிலபஸ் வைஸ் படிக்க சொல்கிறீங்கன்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் பேசிக்ஸில் தமிழை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வைஸ் படிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 6th to 7th வரலாம். இன்றைக்கி 7th இயல் நம்ம சேனலில் 7th இயல் 9 டெஸ்ட் இன்றைக்கி கிட்டத்தட்ட 6th புக்கும் 7th புக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களை ஓரளவுக்கு பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் டெய்லி ஒரு இயல் படித்து பழக்கமாகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த ஒரு இயலை இது கூட சேர்த்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-18 இயல் படித்து நீங்கள் பழக்கப்பட்டுட்டீங்க. ஸோ டெய்லி இனிமேலும் நீங்கள் இந்த ஒரு இயலை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஏன் சார் நீங்கள் சிலபஸ் வைஸே படிச்சுட்டு போயிடலாமா, ஏன் புக் வைஸ் படிக்க சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிறோன்னு கூட வச்சுக்கோங்க. சிலபஸ் வைஸ் படித்தா என்ன பிரச்சனைனா, ஒரு இயலுக்கு பின்னாடியும் மொழித்திறன், மொழியாழ்வம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் தான் பகுதி ஆலேருந்து நிறைய கொஷின் இந்த பகுதி ஆலேருந்து இந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற மொழித்திறன், மொழியாழ்வம் போன்ற புக் பேக்கில் இருக்கிற டேட்டாஸ் வச்சு தான் கொஸ்டின் வரும். ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் படித்தோன்னா இந்த டேட்டாஸ்லாம் மிஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் புக் வைஸும் படிக்க வேண்டியது கட்டாயம். நம்ம தமிழில் ஒரு 95+ நான் எடுக்கணும், 95, 90, 98, 100 கூட எடுக்கலாம். இப்படி நான் 95+ கம்பல்சரி எடுக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புக் வைஸும் படிக்கணும், சிலபஸ் வைஸும் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்கணும். நீங்கள் லூஸ் பண்ணுற முக்கியமான இடமே, மார்க் லூஸ் ஆகிற முக்கியமான இடமே என்னென்னா இந்த பகுதியாக தான். அதுக்காக தான் நம்ம இயல் வைஸ் படிக்கிறோம். முக்கிய காரணமே இந்த பகுதியால் நம்ம மார்க் குறைஞ்சிடக்கூடாது. இது குறைஞ்சா மொத்த டோட்டலுமே அடி வாங்கிடும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதில் ஒரு 8 மார்க் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு 3 மார்க் போயிடுச்சு, இதில் ஒரு 3 மார்க் போயிடுச்சு. மொத்தமாக கேல்குலேட் பண்ணுங்கள். 8, 3, 11, 13, 3, 14 மார்க். கிட்டத்தட்ட சிம்பிளாக 14 மார்க் லூஸ் ஆகிடுச்சு. இதிலே நீங்கள் ஒரு 2 மார்க் தான் லூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் 3, 3ன்னு வச்சுக்கோங்க. 2, 3, 3, 5 மொத்தமே 7 மார்க் தான் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 93 மார்க் உங்களால் வாங்க முடியும்.
அதே மாதிரி இதை கம்பேர் பண்ணால் இதை படிக்க வேண்டிய டாபிக் சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ அகர வரிசைனா அதுக்கான நீங்கள் பேட்டர்னை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இலக்கண குறிப்பெடுத்தாலும் அப்படி தான். நீங்கள் ஒன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், எதை கொடுத்தாலும் மேக்ஸ் மாதிரி இந்த பகுதியா. ஸோ நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த பகுதியாக்கு தான் கொடுக்கணும். அதே மாதிரி டெய்லி ஒரு இயல் படிக்கிறன்றது கட்டாயம். நீங்கள் 5 மணி நேரம் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க, 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா கூட ஒரு 1 மணி நேரமோ அல்லது 1.5 மணி நேரமோ நீங்கள் ஒரு இயலை படிக்க வேண்டியது கட்டாயம். இப்படி படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு டச்சும் விட்டு போகாது. தமிழை புக் வைஸ் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டச்சு விட்டு போகாது. சிலபஸ் வைஸும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, புக் வைஸும் சைடில் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவீங்க. அடுத்ததாக நம்ம ஜிஎஸ்க்கான அடுத்து மேக்ஸ் பார்ப்போம், அடுத்ததாக ஜிஎஸ் பார்ப்போம். இதுவே ஒர்க் போகிறாங்க அவங்க எப்படி தமிழை படிக்கிறது, அவங்க எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறதுன்னா அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மேக்ஸை பார்ப்போம். மேக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். மேக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இப்போது ஆப்டிடியூட் சார்ந்து, அதாவது ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி சார்ந்து ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்ததாக ரீசனிங், மென்டல் எபிலிட்டி ரீசனிங்லேருந்து ஒரு 5 to 6 கொஸ்டின் கிட்ட கம்பல்சரி கேட்குறாங்க. மொத்தமாக 25 கொஸ்டின். இந்த 5 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் புக்கில் படித்தாலும் அவங்க ஒரு பேட்டர்னில் கேட்பாங்க. அதில் இருக்கிற முக்கியமான மாடல் சம்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனால் போதும். ஆனால் இந்த 20 கொஸ்டினை எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து சம் வரும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்தும் சம் வரும். ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஒரு 10 to 15 சம் கிட்ட ஸ்கூல் புக்ஸில் வந்து வரும். ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்லேருந்து ஒரு 5 to 7 கொஸ்டின் கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து வரும். ஸோ ஆப்டிடியூட் எடுத்தோம்னா, மேக்ஸ் எடுத்தோம்னா இதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் போதும். டெய்லி மினிமம் 1 hour, நீங்கள் மேக்ஸிமமாக எவ்வளோ நேரம் வேணாலும் படிச்சுங்க, மினிமமாக ஒரு 1 hour நீங்கள் மேக்ஸை சால்வ் பண்ணி ஒவ்வொரு சிலபஸ் சைஸில் இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்எஃப்னு நீங்கள் சிலபஸ் சைஸ் டெய்லி 1 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். 6 மாதம் இருக்குது, 6 months இருக்குது. நீங்கள் 6 monthsக்கு 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சிங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா போதும், உங்களால் கண்டிப்பாக மேக்ஸில் 23+ உங்களால் வாங்க முடியும். இந்த ரீசனிங் எடுத்துக்கிட்டோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன மாடல் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், மேக்ஸிமம் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் 1 hour டெய்லி படிச்சிங்கன்னா போதும், மேக்ஸில் கண்டிப்பாக உங்களால் 23+ வாங்க முடியும். அடுத்ததாக ஜிஎஸ் பாருங்கள். இருக்கிறதுலே படிக்கிற இடம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் கொஷின் வர்றது பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்தோன்னா மொத்தமாக 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அது மேக்ஸை தவிர்த்து பார்த்தோன்னா மொத்தமாக 9 யூனிட் இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டு சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, அடுத்ததாக ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், அடுத்ததாக யூனிட் 8, அடுத்ததாக யூனிட் 9. இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் எதுனா கரண்ட் அஃபேர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் கிட்ட இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்கப்படும். அடுத்ததாக ஹிஸ்ட்ரியில் ஒரு 10 கொஸ்டின், ஜாகிரஃபி ஐஎன்எம்மில் ஒரு 10 கொஸ்டின், அடுத்ததாக இதில் ஒரு 8 to 9 10 கொஸ்டின் கூட எக்கனாமிக்ஸில் கேட்குறாங்க. மினிமம் ஒரு 9 கொஸ்டின் போட்டுக்கோங்க. அடுத்ததாக யூனிட் 8ல் ஒரு 10 கொஸ்டின். யூனிட் 9 எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் இப்போதைக்கு இதை படிக்க தேவையில்லை. இப்போதைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய டாப்பிக்கே எதுனா கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் டெய்லி தனியாக படிக்க தேவையில்லை. டெய்லி நடக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் கட்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதுக்குன்னு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய சேனல்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த வீடியோஸ் போடுறாங்க, நம்ம சேனல்லையும் கூட போடுறோம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கை அட்லீஸ்ட் 10ல் ஒரு 7 கொஸ்டின் ஆச்சு உங்களால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கடைசியில் பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா உங்களால் இந்த 7 மார்க்கை வாங்க முடியாது. 3 மார்க்கோ 4 மார்க்கோ தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலனாலும் நிறைய சேனல்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்க. கரண்ட் அஃபேர்ஸை கம்பல்சரி பாருங்கள். இல்லாட்டி நீங்களே நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறீங்கனாலும் அதுவும் ஓகே தான். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அடுத்ததாக ஹிஸ்ட்ரிக்கு வந்தோன்னா, ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து அப்படியே டெல்லி சுல்தானியம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமினி பேரரசன், இதுக்கும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கும்.
இதை ஒரு நாளில் நம்ம எத்தனை சப்ஜெக்ட் படிக்கலாம்? இப்போ மொத்தமாக இத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, இல்லை சயின்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது. சயின்ஸை என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களால் படிக்கவே முடியல, சயின்ஸ் என்னால் படிக்கவே முடியலன்னா அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஆச்சும் பார்த்துட்டு போங்க. சயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. லாஸ்ட்டில் 2-3 மார்க் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அந்த 2-3 மார்க் உங்களுக்கு சயின்ஸில் தான் அடி வாங்கி இருக்கும். இப்போது இதை நம்ம எப்படி ஒரு நாளில் எப்படி நம்ம பிளான் பண்ணி படிக்கலான்றதை பார்ப்போம். இதுதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் எதுனா கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் 8-9 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கனாலே உங்களால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததாக யூனிட் 8. இப்போ நம்ம ஒரு நாளுக்கான ஷெட்யூல், ஒரு நாளை எப்படி நம்ம ஜிஎஸ்க்கு பிளான் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தா 3 மணி நேரம் எப்படி நம்ம படிக்கலாம். தமிழுக்கு 5 மணி நேரம் படிச்சிட்டோம் ஒரு நாளைக்கு. அடுத்ததாக மேக்ஸுக்கும் நான் 1 மணி நேரம் பார்த்துட்டேன். அடுத்ததாக ஜிஎஸ்க்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஜிஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஒரே சப்ஜெக்டை படிக்கக்கூடாது. ஒரே சப்ஜெக்ட் உட்காந்து 3 மணி நேரம் படிச்சிங்களா உங்களால் கான்சன்ட்ரேட்டடாக படிக்க முடியாது. இப்போ ஜிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. 2 சப்ஜெக்ட்டும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு லிங்க் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, கூடவே யூனிட் 8 யூனிட் 9 யூனிட் 8 படிக்கிறீங்கன்னா இதுக்கும் நிறைய இன்டர்லிங்க் இருக்கும். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா சைடில் எக்கனாமிக்ஸோ அல்லது ஜாகிரஃபியோ படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களால் 3 மணி நேரம் உட்காந்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும். அல்லது நான் ஜாகிரஃபி மட்டும் இப்போது ஹிஸ்ட்ரி கூட சேர்த்து ஜாகிரஃபி மட்டும் படிக்கிறேன். அடுத்ததாக ஜிஎஸ்சில் பாலிட்டி படிக்கிறேன். பாலிட்டி கூடவே உட்காந்து ஐஎன்எம் படிக்கிறேன். அடுத்ததாக பாலிட்டி ஐஎன்எம். இப்படி நீங்கள் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சிலபஸை டாப்பிக்கை பிரிச்சுக்கோங்க. ஆனால் பிரிக்கிற டாபிக் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்காக இருக்கக்கூடாது. இன்டர்லிங்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் படிக்கிறது இதுலேயும் வரா மாதிரி இருக்கும். உங்களுக்கு கண்டினியூவேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து படிக்க முடியாது. பாலிட்டி ஒரு 1.5 மணி நேரம் படிக்கிறேன்னா ஐஎன்எம் ஒரு 1.5 மணி நேரம் படிக்கலாம். அதே மாதிரி இருக்கிற 9 யூனிட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு இது ஒரு 1.5 மணி நேரம், இப்போ ஹிஸ்ட்ரி ஒரு 1.5 மணி நேரம் படிக்கிறீங்க. அடுத்தது ஜாகிரஃபி ஒரு 1.5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக நீங்கள் டாபிக் வைஸ் படித்தாலும் சரி, புக் வைஸ் படித்தாலும் சரி, அதிகபட்சமாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே இந்த 2 யூனிட்டை உங்களால் முடிக்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்தில் 2 யூனிட்னா நம்ம சயின்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் விட்டுட்டு பார்த்தோன்னா 9 யூனிட்டில் மொத்தமாகவே 7 யூனிட். அடுத்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட யூனிட் 9 சேர்த்துக்கோங்க. இந்த 3 யூனிட்டை விட்டுட்டு பார்த்தோன்னா மிச்சம் இருக்கிறது 6 யூனிட் தான். அப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியாக பிரிச்சுக்கோங்க, பாலிட்டி ஐஎன்எம்மாக பிரிச்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கிற ஜிஎஸ் டாபிக் என்னென்னா யூனிட் 8ஐயும் எக்கனாமிக்ஸையும் பிரிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸையும் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இது ஒரு மாதம், இது ஒரு மாதம், இது ஒரு மாதம். 3 மாதத்தில் உங்களால் ஜிஎஸ்க்கான முக்கியமான டாபிக்ஸை உங்களால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். ஒரே அடியாக போட்டுட்டு நான் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறேன்னு நினச்சி உட்காந்திங்கன்னா உங்களால் படிக்கவே முடியாது. இது ஒரு மாதம் சாலிடாக பிளான் பண்ணுங்கள். உங்களோட கோல் எதுவுமே இன்றைக்கானது ஒரு 2 நாளில் முடிஞ்சிடறதா எடுக்கக்கூடாது. இப்போ நான் 4 நாள் ஃபாலோ பண்ணுறேன், 5ஆவது நாள் நான் ஃபாலோ பண்ணாமல் கஷ்டமாக இருக்குதுன்னு விட்டுற மாதிரியான ஷெடியூலை நீங்கள் போடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு நாள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாளில் உட்காந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிப்பாங்க. ஒரே நாளில் 12 to 13 மணி நேரம் படிச்சுட்டு 2ஆவது நாளே பார்த்தோன்னா வெறுத்து போய் படிக்கிறதே விட்டுருவாங்க. அடுத்து இடையில் ஒரு 2 நாள் 3 நாள் கேப் விட்டுருவாங்க. இப்படி படிச்சிங்கன்னா இது கன்சிஸ்டண்டான ஸ்டடி இல்லை. இப்படி படிச்சிங்கன்னா உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை படித்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். பாருங்கள், நான் என்னோடய சஜஷன் படி 3ஆக பிரிச்சுருக்கேன். ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும், யூனிட் 8 எக்கனாமிக்ஸும், பாலிட்டியும் ஐஎன்எம்மும். இப்படி நீங்கள் 3த்தையும் இது ஒரு மாதம் நமக்கு 6 மாதத்துக்கு டைம் இருக்குது. சாலிடாக படிச்சிங்கன்னா ஒரே மாதத்தில் 3 மாதத்தில் இந்த ஜிஎஸ் சிலபஸை நம்மளால் கவர் பண்ண முடியும். அடுத்ததாக சயின்ஸு படிக்கிறவங்க டெய்லி கொஞ்சம் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் போதும். கரண்ட் அஃபேர்ஸை ஒரு டீ குடிக்கிற டைம் இருந்தால் போதும். கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்துடலாம். யூனிட் 9 கடைசியாக பார்த்துக்கலாம். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ யூனிட் 9க்குன்னு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுலேருந்து கொஸ்டின் வர ஏரியா ரொம்ப கம்மி. ஸோ நான் இங்கே யூனிட் 9க்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சயின்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் டெய்லி சிலபஸ் வைஸ் இருக்கிற டாபிக்ஸ் படிங்க. அதுவும் என்னால் முடியலன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பாருங்கள், அதுவே போதுமானது.
கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஒரு 10 நிமிஷம் இப்படி படிச்சிங்கன்னா போதும். 2 சப்ஜெக்டாக ஒரு நாளைக்கு படிச்சிங்கன்னா உங்களால் கம்பல்சரி ஒரு 3 மாதத்தில் உங்களால் மொத்த சிலபஸையும் உங்களால் கவர் பண்ண முடியும். இப்போது இவ்வளோ நேரம் நம்ம ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கு பார்த்தோம். ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிறவங்களால ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் காலையில் மார்னிங் தூங்கி எழுந்ததும் ஒரு 3 மணி நேரம், மதியத்தில் ஒரு 3 மணி நேரம், இல்லை 2 மணி நேரம் கூட வச்சுங்க மதியத்தில், ஈவினிங் ஒரு 1 மணி நேரம், நைட்டு ஒரு 2 மணி நேரம், எவ்வளோ ஆச்சு 3 5 6 8 மினிமம் ஒரு 8 மணி நேரம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படித்தா போதும் உங்களால் இந்த எக்ஸாமில் கிராக் பண்ண முடியும். இந்த 8 மணி நேரன்றதும் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். சும்மா நானும் படிக்கிறேன்னு புக்கை திறந்து வச்சுட்டு உட்காந்துறது இருந்தால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. அடுத்ததாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக நிறைய பேர் இருக்காங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீட்டு வேலையும் பார்க்கணும், ஆஃபீஸ் எங்கேயாச்சும் வெளில போய் வேலை பார்க்கணும். அவங்களுக்கு டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களும் தமிழுக்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தமிழை மினிமம் ஒரு 2 to 3 மணி நேரம் தமிழை படித்தா போதும். மேக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2 மணி நேரமே போதுமானது. தமிழுக்கு 2 to 2.5 மணி நேரம் மினிமம், தமிழுக்கு ஒரு 2 மணி நேரம். அவங்களுக்கு டைமே பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 5 to 6 மணி நேரம் தான் ஃப்ரீ இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழுக்கு ஒரு 2 மணி நேரமோ, மேக்ஸ்க்கு கம்பல்சரி ஒரு 1 மணி நேரம் நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்ச நேரம் தான் படிக்கிற, ஒரு நாளைக்கு எனக்கு கொஞ்சமாக தான் டைம் கிடைக்குதுனாலும் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆச்சு மேக்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அடுத்ததாக ஜிஎஸ்க்கு ஒரு 2 மணி நேரம். நம்ம ஜிஎஸ்ஸையும் சாதாரணமாக ஸ்கிப் பண்ணிட முடியாது. ஏன்னா டிசைடிங் ஃபேக்டரே இந்த ஜிஎஸும் மேக்ஸும் தான். ஏன்னா தமிழில் மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு 85+ கொஷினை மேக்ஸிமம் எல்லோரும் இப்போ எக்ஸாம் எழுதுகிற ஒரு 70 to 80% பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 85 மார்க்காக வாங்கிடுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு மார்க்கும் தான் ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம தமிழுக்கு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் கூட உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அப்படி கொடுங்க. அடுத்ததாக ஜிஎஸ்க்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். 5 மணி நேரம் தான் எனக்கு டைம் கிடைக்குதுன்னா காலையில் இருந்து தமிழை முடிங்க, ஈவினிங் வந்ததும் மேக்ஸை முடிங்க, நைட்டு உட்காந்து ஜிஎஸ்ஸை முடிங்க. இப்படி முடிச்சிங்கன்னா போதும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வைக்கிற டெய்லி கஷ்டப்பட்டு இந்த ஒரு 6 மாதம் படிங்க. டெய்லி ஒரே ஒரு இயல் தான் நம்ம சேனலில் டெய்லி டெஸ்ட் வைக்கிறோம். அதுவும் ஒரு 25, ஒரு சில டைமில் 30 கொஷின் இருக்கும், ஒரு சில டைமில் கொஷின் வராத ஏரியாவாக இருந்தால் ஒரு 25 கொஷின் இருக்கும். வெறும் 30 கொஷின் தான். நீங்கள் இதுக்கு படிச்சிங்கன்னா 1 to 1.5 மணி நேரத்தில் படித்து நீங்கள் டெஸ்ட்டே எழுதிடலாம். இதுக்குன்னு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜிஎஸ் படிக்கும்போது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இந்த தமிழில் ஒரு இயல் படித்து நம்ம சேனலில் வைக்கிற டெஸ்ட்டை எழுதிருங்க. அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி டைமில் எக்ஸாம் நேரத்தில் ப்ரெஷராக இருக்காது. நம்மளும் நிறைய படிச்சிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த தமிழையும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க, ஒர்க் போகிறவங்க எப்படி தமிழை பிரிக்கணும்னா, பகுதி ஆக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் பகுதி ஆக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 45 மினிட்ஸை 30 மினிட்ஸை தமிழுக்கு பகுதி ஆக்கும், 40 மினிட்ஸை பகுதி ஆகும், அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் பகுதி ஈக்கும் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். உங்களாலையும் கண்டிப்பாக இப்படி படித்தா எவ்வளோ நேரம் ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு இல்லை. நீங்கள் உட்காந்து சாலிடாக கான்சன்ட்ரேட்டடாக உட்காந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்கன்னா போதும். 6 மாதம் டைம் இருக்குது. சாலிடாக உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அடுத்ததாக ஜிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கும் அதே தான். 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2 டாப்பிக்காக இப்போ பாலிட்டினா யூனிட் 8 இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொன்னல அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 1 மணி நேரம் 1 hour அப்படின்னு பிரித்து படிச்சிங்கன்னா போதும். உங்களாலையும் இந்த எக்ஸாம்ஸில் கிராக் பண்ண முடியும். அப்படி இல்லை நான் ஜிஎஸ்க்கு கம்மியாக படிக்கிறேன், தமிழுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிறேன்னா இதை ஒரு 1.5 மணி நேரமாக குறைச்சிக்கோங்க. உங்களோட வசதி தான் எல்லாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆக்கிட்டு இதை 2.5 மணி நேரமாக மாற்றிக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு 3/4 மணி நேரம், இது ஒரு 3/4 மணி நேரம். நான் திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளோ நேரம் படிக்கிறன்றது தான் விஷயம் இல்லை, நம்ம எப்படி படிக்கிறோன்றது தான் விஷயமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், ஒரு நாளுக்கான ஷெட்யூல் எப்படி இருக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி.